உதகை பக்கத்துல போதிய பராமரிப்பு இல்லாம காணப்படும் ஸ்டவுட் மீன் பண்ணையை மேம்படுத்தணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த செய்தி தொகுப்பு. அரிய வகை மீன் இனமான ஸ்டவுட் மீன்கள் இந்தியாவிலேயே உதகை மற்றும் காஷ்மீரில் மட்டுமே உயிர் வாழ்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டை பிறப்பிடமாக கொண்ட ஸ்டவுட் மீன்கள் நன்னீரில் மட்டுமே வாழக்கூடியவை. 1910ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்த வகை மீன்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அவலாஞ்சி பகுதியிலுள்ள அணைகளில் விடப்பட்டன. மேலும் அந்த மீன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பண்ணை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் ஸ்டவுட் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யப்பட்டு அவலாஞ்சி, அப்பர் பவானி, எமரால்ட் போன்ற அணைகளில் விடப்பட்டன. பின்னர் நீர்நிலைகளில் விடப்பட்ட மீன்களின் எண்ணிக்கை அதிகரித்த பிறகு ஆங்கிலேயர்கள் மீன்பிடி விளையாட்டிலும் ஈடுபட்டு வந்தனர். உதகையில் தற்போது அப்பர் பவானி அணையில் மட்டுமே இந்த மீன்கள் காணப்படுகின்றன. எனவே அழிந்து வரும் ஸ்டவுட் மீன்களை பாதுகாக்க அவலாஞ்சியில் உள்ள மீன் பண்ணையை மீன்வளத்துறை மூலம் விரிவுபடுத்தி இனப்பெருக்கத்தை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. இங்கே அவலாஞ்சியில் ஃபிஷ் ஃபார்ம்னு இருக்குது, மீன் பண்ணைங்க. அதில் ஸ்டவுட் மீன், அரிய வகை மீன் இருக்குங்க. இந்த மீன் இனம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு வருது. இதில் மற்றவங்க பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கக்கூடிய ஏரியா, ஒரு நல்ல பிளேஸு. இதில் அரசாங்கத்தில் கொஞ்சம் உதவி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல பிளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே வர்றவங்க போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தற்போது போதிய பராமரிப்பு இல்லாததால் தண்ணீர் தொட்டிகள் காலியாகவும் தொட்டிகள் சுத்தம் செய்யாமலும் காட்சியளிக்கின்றன. மேலும் மீன்களின் பாதுகாப்பும் இனப்பெருக்கமும் கேள்விக்குறியாகி உள்ளது. அவலாஞ்சி பகுதியில் அது மீன் பண்ண வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு அரிய வகை மீன், ஸ்டவுட் மீன் சொல்லுவாங்க. இது அவலாஞ்சியில் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி இது பண்ணிட்டுருக்குறாங்க. இது இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மக்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு. அழிந்து வரும் இந்த வகை மீன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மீன் பண்ணையை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்பொழுது இந்த மீன் பண்ணையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் குறைந்த வகையான இந்த ட்ரவுட் மீன்களே காணப்படுகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இங்கு கண்டு ரசித்து செல்லும் வகையில் மேலும் இந்த பண்ணையை பொலிவுபடுத்தவும் மீன் எண்ணிக்கையை இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தவும் வேண்டும் என்பதே இங்கு வரும் சுற்றுலா ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.